என்னம்மா நீ அவங்க ஒரு கேள்வி கேட்டா நீ 9 பதிலா சொல்லுவ? ஷார்ட்டாவே பேச மாட்டியா? சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன்னு மட்டும் சொல்லணும். எப்படி சமைச்ச, எவ்வளவு சமைச்ச, எதுல போட்டு சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க? ஐயோ சாரி. அது ஏய், தப்பா எடுத்துக்காத கயல். அவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, சீக்கிரமா கிளம்பணும். அதுக்குள்ள நாங்க எங்க பர்சனல் விஷயம்லாம் நிறைய இருக்கு பேசுறதுக்கு. அதுவும் இல்லாம நீ வளவளன்னு வேற பேசிட்டு இருந்தியா, அதனாலதான் நான் சாரி சாரி சாரி. உங்க தம்பி அன்புக்கும் ஷாலினிக்கும்னு ஏதோ சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ள நீங்க ஏன் நிறுத்துனீங்க? அந்த விஷயத்த நான் சொல்றேன். சம்மந்தி, கையல், நீங்க 2 பேரும் அந்த ரூம்ல வெயிட் பண்ணுங்களேன். நான் இவங்களை வழி அனுப்பிட்டு வந்து பேசுறேனே. ஷாலினி, அவங்கள கூட்டிட்டு போமா. ஐயோ அத்தை, ரூமுக்கெல்லாம் எதுக்கு? நாங்க இங்க டைனிங் ஹால்ல இருக்கோம். இல்ல பரவாயில்ல, நாங்க கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியிருக்கு, புரிஞ்சுக்கோயேன். நீங்க ரூம்ல இருங்க. இவங்க நம்மள ஒதுக்குறாங்கன்னா அப்ப நிச்சயமா இவங்க ஷாலினிக்கு கல்யாண ஏற்பாடு தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அத்தை இல்ல பரவாயில்ல, வெயிட் பண்றோம். அட, என்னம்மா நீ சொல்றத புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே இருக்க. வாங்க சம்மந்தி, வா கையல், நான் சொல்றேன். தேவி வா, கொஞ்சம் வாங்களே சொல்றேன். வாங்க. எப்படி? ஏய் ஷாலினி, கதவு சாத்து. ஓ, ஏன் இப்படி என்ன டென்ஷன் பண்றீங்க? உள்ள போங்கன்னு சொன்னா சொல்ல சொல்ல கேட்காம அங்கேயே நிக்கிறீங்க. என்ன வந்திருக்கிறவங்க முன்னாடி என் மானத்தை வாங்க பாக்குறீங்களா? அத்தை அத்தை, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? நாங்க என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம்? தப்புதான். போன் பண்ணி வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லாம வந்தது தப்புதான். என்னத்த இது? பொண்ணை பார்க்க வர்றதுக்கும் சம்மந்தி வீட்டுக்கு வர்றதுக்கும் போன் பண்ணிட்டா வரணும்? நினைச்ச உடனே பார்க்க வரலாம்ல அவங்க. அந்த பழக்கத்தை எப்பவுமே நடைமுறையில வச்சுக்கணும். இப்படி திடுதுப்புறம் வருமே, வீட்டுல யாராவது கெஸ்ட் வந்திருப்பாங்களே, நாம கொஞ்சம் பிஸியா இருப்போமே, அதெல்லாம் யோசிச்சுதான் ஒருத்தர் வீட்டுக்கே போகணும். ரொம்ப உரிமையா இருக்கேன்ற பேர்ல திடீர்னு இப்படி வந்து நின்னு மானத்தை வாங்க கூடாது. மா, என்னம்மா பேசுற நீ? இப்ப என்ன அவங்க உன் மானத்தை வாங்கிட்டாங்க? எப்பவும் போல தேவி என்னை பார்க்க சகஜமா தானே வந்தாங்க, அதுக்கு போய் இப்படி லபோதிபோன்னு கத்திட்டு இருக்க? ஏய் நீ சுமாரு. அவங்கள சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். அத்தை, நான் தப்பு பண்ணியிருந்தா சாரி. ஆனா இப்படி கடுகடுன்னு எரிஞ்சு விழாதீங்க, எங்க மனசு கஷ்டமா இருக்கு. இனிமே இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம வந்து நிக்காதீங்க. அத்தை, அப்படி வந்து நின்னா என்ன தப்பு? என்ன தப்பா? வந்திருக்கிற என் ஃப்ரெண்டு ஃபேமிலி கிட்ட நான் விக்னேஷ்க்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்கேன், பொண்ணு வீட்டுல வசதி அவ்வளோ கொட்டி கிடக்குன்னு சொல்லி ஏன் இமேஜுக்காக நான் பொய் சொல்லி வச்சிருக்கேன். இப்படி திடீர்னு வந்து நின்னா அவங்களுக்கு டவுட் வராது? பாவப்பட்ட குடும்பம் சொல்லிட்டு இவங்க மூஞ்சில ஸ்டிக்கர் மட்டும் தான் ஒட்டல, அந்த அளவுக்கு மிடில் கிளாஸ் முகம் அப்படியே தெரியுது. அப்புறம் நான் அவங்க கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டேன்னு நினைக்க மாட்டாங்க. வந்திருக்கிறவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, துபாயில உங்களுக்கு என்ன கிணறுலாம் கூட இருக்கு. மா, அவங்க என்ன கிணறு வச்சிருக்கட்டும், இல்ல என்ன கடாய் கூட வச்சிருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? வீட்டுக்கு வந்தவங்களை அப்படி திட்டிட்டு இருக்க. ஷாலினி விடு. அத்தை, சம்பந்தமே இல்லாம கோவப்படுறாங்க. நீ நான் சம்பந்தம் இல்லாம கோவப்படலடி, இந்த பிச்சைக்கார குடும்பத்தோட நான் சம்பந்தம் பண்ணிடக்கூடாதுன்னு தான் கோவப்படுறேன். கோவப்படுறதுக்கு ஒரு லாஜிக் வேணும்ல, கண்டபடி அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்படிதாண்டி நான் மனசுல பட்டதுதான் பேசுவேன். அதுலயே கையில் நீ இருக்க பாரு, பயங்கரமான ஓட்டவாய். அத்தை, நான் என்ன பேசுனேன்? இப்ப அன்பு ஷாலினி கல்யாணத்தை பத்தி அவங்க கேட்டாங்களா? உன் குடும்பத்தை பத்தி கேட்டா அத பத்தி மட்டும்தான் சொல்லணும். அதை விட்டுட்டு பேசி முடிவெடுக்காத விஷயத்த நீ பாட்டுக்கு பேச வர. இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனம் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது சொல்லிட்டேன். நான் ஒரு கெத்துக்காக ஒரு சில விஷயங்களை அவங்க கிட்ட மாத்தி சொல்லி வச்சிருப்பேன்.
நீ வந்து இருக்கிறதெல்லாம் உடைச்சு சொல்லிட்டனா அப்புறம் என்ன கேவலமா நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத கையல். இதுவே முதலமாவும் கடைசியாவும் இருக்கட்டும். இனிமே இந்த மாதிரி நடந்துச்சு எனக்கு அப்புறம் கெட்ட கோவம் வர சொல்லிட்டேன். மா வந்திருக்கவங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்குறா? ஃப்ரெண்டு நீ பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்க. இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நான் அவங்கள எல்லாம் பார்த்ததே கிடையாது. முதல்ல அவங்க எல்லாம் உன் ஃப்ரெண்டாங்கிறதே எனக்கு டவுட்டா இருக்கு. அவங்களுக்காக நீ அண்ணியும் ஆண்டி இந்த பேச்சு பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா. ஆமா நீ நல்லா தானே இருந்த, திரும்ப என்ன பழையபடி ஆரம்பிச்சிட்ட? ஏய் வாய் பேசாத. இங்க நான் தான் உனக்கு அம்மா, நீ ஒண்ணு எனக்கு அம்மா கிடையாது. சரி இங்கே இருங்க, நான் உங்களை வழி அனுப்பிச்சிட்டு வரேன். தள்ளு. ஆண்டி அம்மா சார்பா உங்க 2 பேர்கிட்டயும் நான் மன்னிப்பு ஏய் கேட்டுக்கிறேன். ஷாலினி, மன்னிப்பெல்லாம் எதுக்கு? விடு. அத்தைய பத்தி தான் தெரியும்ல. அம்மா அவங்க பேசினதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாதம்மா. அவங்க வேற ஏதோ டென்ஷன்ல இப்படி பேசிட்டாங்க. இருக்கட்டும் தேவி, சம்மந்தி அம்மா தானே. மன்னிச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருந்தது, அதான் தனியா கூட்டிட்டு போனேன். ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கீங்களே, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். அவங்க 2 பேரும் வந்ததுல இருந்து உங்க முகமே சரியில்லையே, அதனாலதான் கேக்குறோம். ஏதாவது பிரச்சனையா? ஐயோ பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா சொல்ல போறேன். ஆண்டி தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒன்று கேட்கலாமா? ம் கேளுங்க. எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். பட் அதே அளவுக்கு அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கணும், என் மேல லவ் இருக்கணும். அப்படி இல்லாம அவங்களுக்கு வேற யார் மேலேயாவது லவ் இருந்தா நீங்க இப்பவே என்கிட்ட சொல்லிடலாம். அதை விட்டுட்டு ஏதாவது பொய் சொல்லி மறைச்சு எந்த விஷயத்தையும் பண்ணிடாதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. ஐ அம் சோ சென்சிட்டிவ். அப்படியெல்லாம் ஒரு விஷயமும் இல்ல மாப்ள. என் பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அவ கண்லயே நான் பார்த்தேன். படிப்பு கிடிப்புன்னு என்கிட்ட கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுவா, ஆனா கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவா. ஓகே. என் மருமகளோட வளகாப்பு முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்திலேயே நாம கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்படியே பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. நாங்க Okay. கிளம்புறோம். சரி வாங்க. வர சம்பந்தி. நல்ல முடிவு தான் சொல்லுவேன். கண்டிப்பா. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க மாப்ள. வாங்க. வாங்க. மாப்ள Thank you. கங்க்ராச்சுலேஷன். உங்க பையனை கண்டிப்பா என் கண்டிப்பா. பொண்ணுக்கு பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். வாங்க.